ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் ஸ்டூ எப்படி செய்யலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு குக்கரில் தான்ப்பா நம்ம அதை செய்ய போகிறோம். விசில் விடுவோம், அதனால் குக்கரில் வச்சுருக்கேன். நான் செய்யலை, எங்கள் ஹஸ்பண்ட் தான் செஞ்சார். எனக்கு ஃபுல்லாக சளி இருந்ததுங்க, அதனால் என்னால் வீடியோஸ் கண்டினியூவாக போட முடியல. ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தேன். முதல்ல குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாய்ஸ் வராதனால என்னால் எதுவும் செய்ய முடியல. அதில் சோம்பு, லவங்கப்பூ, பட்டை, பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்கிறது ஒரே வெங்காயம்பா, கொஞ்சோண்டு நறுக்கி போட்டு நல்லா வணக்கலாம். நம்ம எல்லாம் மழை பெய்யுது, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக இருங்க எல்லாரும். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி நல்லா வணக்கி விடுங்க. மூச்சு வர முடியாமல் வாய்ஸ் சுத்தமாக வரலைங்க, அதனால தான் வீடியோ போட முடியல. ஒரு 2-3 நாள் வீடியோ கட் ஆகிடுச்சு, கண்டினியூவாக எடுக்கவும் முடியல. எடுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேன்ப்பா. நான் ஒரு 1/2 kg சிக்கனு அதில் நம்ம போட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. விசில் விடுறதுனால தான்ப்பா குக்கர்லேயே செய்கிறோம். நம்ம இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இதில் கொஞ்சம் நாம் இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம்ப்பா. இது நல்லா கொஞ்ச நேரம் வணங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். மல்லித்தூள், சீரகத்தூள் 2 போட்டு கலந்து விட்டுடலாம்ப்பா. கலந்து விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு 1, கொத்தமல்லி தழை, புதினா தழை, குருமிளகு, கருங்குருமிளகுப்பா, சீரகம், அதுக்கப்புறமா பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் இஞ்சி கொஞ்சங்க அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுடலாம். சீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 போட்டிருக்கோம்ப்பா. அதில் எங்கள் ஹஸ்பண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணார், எனக்கு இதை பற்றி தெரியாது. சளி இருக்கிறதுனால சளிக்கு நல்லதுன்னு வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்தாரு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க தூள் போடுற போது, இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்சிரும். தக்காளி ஒரு தக்காளி போதும்பா. நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் வணங்கணும்னு நமக்கு அவசியம் இல்லைங்க, ஏன்னா குக்கரில் நம்ம விசில் தான் விட போகிறோம். அந்த தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கினா போதும். அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, புதினா தழை, கொத்தமல்லி தழை, மிளகு, சீரகம்,
எல்லாம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு அரைச்சி அதை அதில் கலந்துக்கலாம். கண்டிப்பாக மிளகு போடுங்கப்பா, அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துக்காதீங்க, 2 போதும். நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பட்டையெல்லாம் படும் இல்லையா, காரம் அதிகமாகிடும் பச்சை மிளகாய் அதிகமாக போட்டிங்கன்னா. நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, டயட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணாவே எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதாகும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்டொமக் பெயின் ப்ளஸ் சளி பிடிச்சிருச்சு. அதான் 2-3 நாள் ஒழுங்காக நம்மளால் வீடியோஸும் எடுக்க முடியல. எடுத்த வரைக்கும் நான் எடிட் பண்ணி போடுறேன். இதில் காளான் ஒரு 200 கிராம் சேர்த்திருக்கேன்பா. கறி 500 கிராமு, காளான் 200 கிராம் இல்லை 150 கிராம் இருந்தால் போதும். உங்களுக்கு காளான் வேணும்னா சேர்த்திக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். காளான் கட்டாயமாக காளான் போடணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உருளைக்கிழங்கு கேரட்டு 4 துண்டா சும்மா பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், ரொம்ப சின்னசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் ஏற்கனவே 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கோம். இந்த காய்க்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம போட்டுக்கணும்பா. நல்லா அடி பிடிக்காத மாதிரி கலந்து விட்டு விடுங்க. ரொம்ப குட்டி குட்டிஸாக இருக்கணும் தேவையில்லப்பா. நம்ம குக்கரில் வச்சு வேகிற அளவுக்கு காய்களை நறுக்குனா போதும். பீன்ஸ் இருந்துச்சுன்னா பீன்ஸ் போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். இது கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு கூட போடலாம் நம்ம. நல்லா இந்த அளவுக்கு கிளறி விட்டுருங்க. கறி எல்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. தேவையான அளவு இன்னொரு ஸ்பூன் கல்லுப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அதிகமாக போட்டோம்னா வீணாக போயிடும். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
நல்லா கிளறி விடுங்க. நல்லா டைமில் சளி காய்ச்சல் நல்லா வருங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எல்லாம் சேஃபாக இருங்கப்பா. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நாம. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு மூடி வச்சுட்டிங்க. ஒரு 3 விசில் விடுங்க. கறி அந்த அளவுக்கு ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த குக்கர் 3 விசில்லே நல்லா வெந்துரும்ப்பா. காவேரி ஆற்று தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதனால் சீக்கிரம் வெந்துடும். குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க. தான் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சாறு கலந்துக்கலாம். ஒரு பழத்தோட எலுமிச்சை சாறு பாது கலந்துட்டு நல்லா உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான சிக்கன் ஸ்டூ தயாராகிடுச்சுப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா. நன்றிப்பா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.